உங்களுடைய அறிக்கையில், உங்கள் தலைவரினுடைய அறிக்கையில் இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா, மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா, களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம் மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கின்றனர். இந்த 2 பாயிண்ட் மட்டும்தான் நாங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எடுக்கிறதுக்கு காரணம். சமீபத்தில் பவள விழாவை நடத்தி முடிச்சாங்க திமுக. ஆமாம். அதில் உதயநிதி ஸ்டாலினுடைய என்ட்ரன்ஸு, அந்த க்ரௌடு, அப்புறம் மாநாடுனா இதுதான் இப்படிங்கிறது எல்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில், குறிப்பாக ட்விட்டரில் திமுகவை சேர்ந்தவர்கள் விஜய் சார்ந்தவர்களை டேக் பண்ணி வச்சு உரண்டை இழுத்துட்டு இருந்தாங்க. இதை நாங்கள் கண் கூட பார்த்தோம். நீங்க இந்த அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கின்றனர்னு சொல்லியிருக்கிறீங்களே, இந்த சிலருங்கிறவங்க யாரு சார்? திமுக காரங்களா, இல்ல டிவியில உட்காந்து பேசுற பொன் வில்சன் சாரு, இல்ல நம்ம ராஜசேகர் சார் மாதிரியான ஆட்களா? இல்ல, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டதுக்கப்புறம் அது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான உண்மைன்னு தான் சொல்லணும். அதில் சில விஷயங்களை நீங்கள் குறிப்பிட்டு இந்த 2 விஷயத்திற்காக தான் இந்த விவாதமே இருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்ததுக்கு உண்டான காரணங்கள் சொல்றீங்க. உண்மையிலேயே எப்பொழுதுமே ஒரு கட்சியினுடைய உருவாக்கம் நிறைய பேர் கேலி செய்வதற்கு உண்டான தடைகளை தாண்டித்தான் இன்னைக்கு இந்த கட்சி மக்கள், அதாவது ரசிகர் மன்றமாக இருந்து அதற்கு பிறகு மக்கள் இயக்கமாக பரிணாமித்து இன்றைக்கு தமிழக மக்கள் எல்லோரும் அரவணைக்கக்கூடிய ஒரு இடத்தில் தமிழக வெற்றி கழகமாக உருவெடுத்திருக்கிறது. நாங்கள் யாரும் இந்த மாநாட்டை எங்கள் மாநாட்டை இன்னொருவருடைய மாநாட்டை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்ன காரணம் சொல்றேன்னா, இன்றைக்கு நடந்த நிகழ்வு, நான் காலையில் அங்கே இருந்தோம், விக்கிரவாண்டியில் இருந்தோம். அங்கே காலையில் முழுமையாக அந்த நிகழ்வை பார்த்தோம். காலையில் 3 மணியில இருந்து ஏறத்தாழ 10,000த்திற்கும் அதிகமான தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த வெறும் ரசிகர்களாக அல்ல. ஐயா சொன்னார், ஐயா வெறும் ரசிகர்களை வைத்து மட்டும் ஒரு கட்சியை நடத்த முடியாது அப்படின்னார். உண்மைதான், அதை நான் மறுக்கலை. ஆனால் வெறும் ரசிகர்களாக இல்லை. கடந்த 2009 மக்கள் இயக்கமாக மாறிய பிறகு ரசிகர்களாக வழி நடத்தாமல் தனக்குரிய தளபதிகளாக வழி நடத்தியவர் எங்களுடைய தலைவர். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தலைவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தனக்கு பின்னாடி வரக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களை, தனக்கு பின்பற்றக்கூடிய மனிதர்களை மிகச்சரியான வழியில் அழைத்து கொண்டு போவதுதான் ஒரு தலைவருக்கு உண்டான ஆகச்சிறந்த பண்பு. அந்த பண்பை மக்களின் நலன் சார்ந்த எல்லா செய்திகளையும், மக்கள் நலன் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் மிகச்சரியாக எங்கள் தலைவர் எங்கள் எல்லோரையும் வழிகாட்டினார். அதனுடைய பிரதிபலன் தான் இந்த கட்சியினுடைய உருவாக்கம், இந்த கட்சியினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள். சொல்லப்போனால் இன்னைக்கு காலையில் விக்கிரவாண்டியில் கூடிய அந்த கூட்டம் என்பது, இன்னைக்கு அங்கே வந்திருந்த எல்லா மீடியாவும் சொன்னது, ஒரு சின்ன குட்டி மாநாடை இன்று நடத்தி முடித்து இருக்கிறீர்கள்னு சொன்னாங்க. அப்படி ஒரு இயக்கமாக ரசிகர்களாக இல்லாமல் தொண்டர்களாக மாற்றி நாளை அந்த தொண்டர்களை தலைவர்களாக அமர வைக்கக்கூடிய அளவிலான எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. அப்போ நீங்க சொல்லக்கூடிய சிலருடைய வழிவகையில் நீங்க சொல்ற மாதிரி இவங்க இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பதில் சொல்றேன். ஒரு சின்ன வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சிக்காரர்கள் கூட எங்கள் அண்ணன் கட்சியை பார்த்தால் பயப்படுகிறார்கள். அது உண்மை. நீங்கள் அது இல்லை என்று மறுக்கவே முடியாது. அதனால்தான் எங்கள் கட்சியினுடைய கொடி ஏற்றுகிற அந்த நடந்த நிகழ்வு ஊடகம் வழியாக எல்லோருக்கும் தெரியும். ஒரு கொடியேற்று நிகழ்வில் கூட எங்கள் கொடியேற்று நிகழ்வு எல்லோருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக சிலர் செய்த செயல்பாடுகள் எல்லாருக்கும் அறியப்பட்டது. அதனால் அப்படி எங்கள் மீது ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். ஏன் காரணம் அப்படின்னா, களத்தில் ஒரு மிகப்பெரிய, யாருமே பலம் இல்லாத ஒருவர் களத்தில் இறங்குகிற போது எந்த விதமான பயமும் இருக்காது. எதிர்முனையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலசாலி உள்ள வரும்போது எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும். இல்லை, இவர் இப்படி சொல்லி இருக்கிறதன் மூலமாக நீங்க சிலர் ரொம்ப விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இருப்பதன் மூலமும் அவர் என்ன சொல்றாருன்னா, யார் என்னென்ன பேசுறாங்கிறத நீங்க கவனிக்கிறீங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது.
அதுக்கு நீங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கறத மறைமுகமாக சொல்லியிருக்காரா? இல்லையே. அதாவது அதுதான் நான் சொன்னேன். அதாவது ரியாக்ஷன் அந்த அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் செயலின் மூலமாக அதில் நாங்கள் நிரூபிச்சுக்கிடுவோம். இன்ன வரைக்கும் எங்கள் தலைவர் எல்லா இடத்துலையும் பேசலையே. இன்னைக்கு கூட ஐயா சொன்னாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்கல, பெருவாரியாக எல்லாரையும் சந்தித்து ஊடகவியலாளர்களை சந்திக்கல, அப்படி பேசலங்கிறாரு. பல ஆண்டுகளாக 600 ஆண்டுகளுக்கும் மேலாக நாம் எல்லோரும் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி பேசி பழகிய தலைவர்களை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு புதுசா ஒரு தலைவர் அமைதியா இருந்து எல்லாத்தையும் சாதிக்கிறாரு, தன்னுடைய செயல் மூலமாக எல்லாத்தையும் சாதிக்கிறாருன்னா எங்கள் தலைவரை வித்தியாசமாக பார்க்கத்தான் செய்வார்கள்.